வாங்க வாங்க. அல்லி எப்படி இருக்கா? ஏதோ இருக்கா, உள்ள போய் பாருங்க. ஐயா உட்காருங்க. ஏமா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அவன் எதையும் சுலபமா மறக்க மாட்டேங்கிற. அவ அப்படியே வளர்ந்துட்டா. ஏமா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டியா? அவனோட தான் என்ன வாழ விடல. அவன் வாழ்ந்த இடத்துலயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போறேன். உன் இஷ்டம் போல கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாமா. ஆனா நீ இல்லாம எங்களால இருக்க முடியாதுங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அவளாலையும் உங்களை விட்டு இருக்க முடியல. கொஞ்ச நாள் நிம்மதியா விட்டு பாப்போம். அவ இருக்கிற கோலத்தை பாக்குறப்ப சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். செத்து போயிடுவேன் மட்டும் சொல்லிடாதம்மா. இனி நான் கல்யாண பேச்ச பேச மாட்டேன். நீ உயிரோட இருந்தா போதுமா? வரேம்மா. போயிட்டு வாங்க. நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே காது 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காது 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்க தான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. நீ வாமா. நல்ல எழுத்து மூச்சோடு. என்னத்தம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க எங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கிறீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா, இது வரைக்கும் நாம போட்ட திட்ட ஏதாவது வீணா இருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சுட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட மாட்டானே. போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வர. என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? ஐயோ, ஐயோ, என்ன பாட்டு?
அட பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? நல்லா இருக்கியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா, ஒன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு. மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது ஏன் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுக்கு அப்படிதான். டாக்டர்மா என் பொண்டாட்டி இடுப்புல ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அப்படியா? ஆமா, இரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் வாங்கம்மா. இங்கயா? ஆமா, உள்ளதான் படுத்திருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. என்ன தொடாத. நான் யாரு தெரியுமா? யாரு? 15 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அம்மாவை கொடூரமா குத்தி கொலை பண்ணியே, ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த பொண்ணாணி. ஆமா. அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க வந்தியா? உன்னை பழி வாங்கணும்னு வந்திருந்தா இங்க வந்த அன்னைக்கே நீ யாருங்கிறத இந்த ஊருக்கு சொல்லி இருப்ப. அவ்வளவு ஏன், பரமசிவத்தை நீதான் கொன்னேங்கிற உண்மையை முத்தகிட்ட நான் சொல்லி இருந்தா உன்னை அங்கமா வெட்டி போட்டிருப்பாரு. இப்ப என்ன சொல்ற? தப்புதான், என்னை பத்தி வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாத. ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. எங்க அப்பனை கொன்னது யாருன்னு தான் இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு மனுஷனா? எங்க அப்பனை கொன்னது இவன் தான் தெரிஞ்ச பிறகு என்னால